இன்று காலமாகி இருக்கிற காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவி.கே.சி. இளங்கோவன் அதிரடி பேச்சுக்களுக்கும், சூடான அரசியல் கருத்துக்களுக்கும் பெயர் போனவர். அவருடைய பேச்சு பல நேரங்கள்ல தமிழ்நாடு அரசியல் களத்துல காட்டமான விமர்சனங்களால சர்ச்சைகள கிளப்பியிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எத்தனையோ தலைவர்கள பார்த்திருக்கு. அதுல அதிரடிக்கும், துணிச்சலுக்கும் பெயர் போன தலைவர் ஈவி.கே.சி. இளங்கோவன். காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான விமர்சனங்களுக்கு எதிரா கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு, வரிந்து கட்டிக்கிட்டு கோதாவுல இறங்குறவர் அவர். அப்படிப்பட்டவரு காங்கிரஸ் தலைமைக்கு எதிரா தன்னுடைய பதவியையுமே ராஜினாமா செஞ்சிருக்கார். அவருடைய பல தடாலடி பேச்சுக்கள் பல நேரங்கள்ல சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. கலைஞர், ஜெயலலிதா அப்படின்னு மத்த கட்சியில இருக்கிற தலைவர்கள மட்டும் இல்லாம, சொந்த கட்சிக்காரங்களையும் ரொம்ப கடுமையா அவர் விமர்சிச்சிருக்கார். நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி கருத்துக்கள சொல்லக்கூடியவர். கடந்த 2005வது வருஷம் ஈவி.கே.சி. இளங்கோவன் பேசின பேச்சு திமுகவினரை கொந்தளிக்க வச்சது. கலைஞரை ஜாதி ரீதியா திட்டினதோட மட்டும் இல்லாம, அப்போ தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனையும் ஏக வசனத்துல பேசியிருந்தார் இளங்கோவன். இது அப்போ சர்ச்சையாச்சு. 2011ல் திமுக ஆட்சியை இழந்ததுக்கு அப்புறம் திமுக தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடல. அண்ணா நினைவிடத்துக்கு போன அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்போ, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற பொன்மொழியை மறந்துடாம திமுகவினர் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பேச்சு காங்கிரஸ் கட்சியை குறிக்கிறதா விமர்சனம் எழுந்தது. அதுக்கு பதில் சொன்ன ஈவி.கே.சி. இளங்கோவன், திமுகவுடைய ஊழலால தான் சட்டசபை தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது. கலைஞர் முதல்ல அவருடைய மகளுக்கு அறிவுரை கூறணும், அவருடைய கூடா நட்பால தான் இன்னைக்கு சிறையில் இருக்கார் அப்படின்னு பேசினார். இது திமுக காங்கிரஸ் இடையே பெரிய விரிசலை ஏற்படுத்தி 2014 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறாததுக்கும் ஒரு காரணமாக இருந்தது. மோடியும் அம்பேத்கரும் அப்படிங்கிற புத்தகத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா முன்னுரை எழுதியிருந்தார். அதில் பிரதமர் மோடியுடைய ஆட்சியை பார்த்தா அம்பேத்கர் பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இளையராஜாவோட இந்த கருத்து பற்றி ஈவி.கே.சி. இளங்கோவன் 2022ல் பேசினது பெரிய சர்ச்சையாச்சு. ஜாதிய மனநிலையில் இளையராஜாவை ஒரு ஒருமையில் பேசினதா குற்றச்சாட்டு எழுந்தது. ஈரோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசின ஈவி.கே.சி. இளங்கோவன், பணம் வந்துட்டா நீ உயர்ஜாதி ஆகிட முடியாது. தமிழ்நாட்டில் சில அகராதிகள் இருக்கிறாங்க. கேட்டால் உண்மையிலேயே நான் இசை மன்னன் சொல்லிக்கிறாங்க. இசை மன்னன் யாருன்னு எல்லோருக்கும் தெரியும். தபேலா எடுத்து அடிக்கிறவங்க எல்லாம் இசைஞானி ஆயிட முடியாது. வறுமையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசுகிறதும், பணமும் புகழும் வந்ததுக்கப்புறம் தன்னை உயர் சாதின்னு நினச்சிக்கிறதும் என்ன நியாயம்? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆரம்பத்தில் தொழிலாளர்களுடைய நலன் பற்றி பாடி, நீ பணமும் புகழும் வந்ததுக்கப்புறம் பணக்காரன் ஆகணும்னு திடீர்னு பக்திமான் ஆகிட்ட அப்படின்னு ஒருமையில் பேசியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கே.எஸ். அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தப்போ நிறைய கோஷ்டி பூசல் இருந்தது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரில. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா மூத்த தலைவர், முன்னாள் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறது வழக்கம். ஆனால் தற்போதைய மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி மர்மமாக கூட்டம் நடத்துகிறாரு, அதில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியறதே இல்லை அப்படின்னு சொல்லி பரபரப்பு கிளப்பியிருந்தார். அண்மையில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியானப்போ அது பற்றி பேசின ஈவி.கே.சி. இளங்கோவன், பெண் அமைச்சராக இருக்கிறவருக்கு அடக்கம், பணிவு வேணும். அவர் பணிவாக மன்னிப்பு கேட்குறார். ஆனால் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் கல் மாதிரி அந்த அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க. மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதத்தன்மை நிர்மலா சீதாராமன் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு பாஜகவினர் கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. நடிகர் சிவாஜி கணேசனுடைய ரசிகரான இளங்கோவன் தன்னுடைய அரசியல் குருவாகவும் சிவாஜி கணேசனையே சொல்லியிருந்தார். 1984 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவாஜியினுடைய பரிந்துரையால் தான் முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஈவி.கே.சி. இளங்கோவன் வெற்றி பெற்றார். எம்ஜிஆருடைய மரணத்துக்கு அப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சரானார். அப்போது அவரது அரசு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்க மறுத்துட்டாங்க. அன்றைய பிரதமரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டார். அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது. ஜானகி ராமச்சந்திரன் அரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வாக்களிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நடிகர் சிவாஜி முன் வச்சார். ஆனால் அதுக்கு காங்கிரஸ் தலைமை சம்மதிக்காத சூழலில் சிவாஜி கணேசன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்கிறதா அறிவித்தாங்க. அப்படி அறிவித்த சிவாஜி ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஈவி.கே.சி. இளங்கோவன் முக்கியமானவர்.